என் அன்பு குழந்தையே, நிறுத்திவிடு. நான் சொல்கின்ற இல்லத்திற்கு செல்வதை நீ நிறுத்திவிட வேண்டும். மிக முக்கியமான பதிவு, எச்சரிக்கையான பதிவு என் பிள்ளையின் கண் முன்னால் இப்பொழுது நிற்கின்றது. செவி கொடுத்து கேட்டு விட்டாயானால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த பிரத்யங்கராவால் நடத்தி கொடுக்கப்பட்டதாக மாறிவிடும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம் எங்கும் செல்ல நினைத்தாலும் முழுமையாக நம்மால் அதை செய்ய முடிவதில்லை. பல தடங்கல்கள் ஏற்படுகின்றது. ஆனாலும் ஒரு சிலர் இல்லத்திற்கு செல்வதை நாம் எப்பொழுதுமே நம்முடைய ஒரு வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீ அங்கே செல்வதனால் என்ன நடக்கிறது, உனக்கு பின்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உனக்கு இதுவரையிலும் புரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் நல்லபடியாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உன்னிடத்தில் நல்ல விஷயங்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையை, அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்க கூடாதல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நல்லதை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. எப்பேற்பட்ட கஷ்டத்தில் எல்லாமோ யாருடைய உதவியையும் தேடாமல், யாருடைய இல்லத்தையும் நாடாமல் இருந்த என் குழந்தைக்கு இவர்கள் ஒருவர் இல்லத்திற்கு செல்வது மட்டும்தான் மனதிற்கு ஆறுதலை கொடுத்தது. இவர்களிடத்தில் பேசுவது உன்னுடைய மனதிற்குள் மிகுதியான நிம்மதியை கொடுத்தது. மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் வந்துவிடாதபடி உனக்கு மிக பெரிய நன்மைகளை கொடுத்தது. அப்படி உனக்கு நன்மைகளை கொடுத்து விட்ட இந்த வாழ்க்கையிலிருந்து என் பிள்ளை, உனக்கான தேவைகளை நீ அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தாய். ஒரு சிறு உதவி என்றால் கூட ஓடிச் சென்று அவர்களிடத்தில் தான் கேட்பாய். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் கூட அவர்களிடத்தில் தான் ஓடிச் சென்று நின்று கொண்டிருந்தாய். ஆனால் இதையெல்லாம் உனக்கு நடத்துவதற்கு, உனக்கு இந்த உதவிகளை எல்லாம் செய்வதற்கு உண்மையில் அவர்கள் மனமிருந்துதான் செய்தார்களா என்பதனை சிந்தித்து பார்த்தாயா? என் பிள்ளையே, ஒரு சில உதவிகளை செய்தும் ஒரு சில உதவிகளை மறுத்தும் இருக்கிறார்கள். சில இக்கட்டான நிலையில் உன்னை அவமானப்படுத்தவும் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் என்ன செய்வது? ஒன்றுமே நடக்காதது போல தூசி தட்டிவிட்டு நீ மீண்டும் நீ நினைத்ததை அடைவதற்கான முயற்சிகளைத்தான் செய்து கொண்டிருந்தாய். அவர்களிடத்தில் உனக்கான ஆறுதலை தேடிக்கொண்டிருந்தாய். எப்பொழுதுமே நீ செல்கின்ற இவர்களது இல்லத்தில் நீ பேசுகின்ற ஒருவரை தவிர மற்ற யாருக்குமே நீ அங்கு வருவது பிடிக்கவில்லை. மற்ற யாருமே நீ வருவதை அங்கு அவர்கள் எதிர்பார்ப்பது கிடையாது. இவர்கள் எதற்கு இங்கு வருகின்றார்கள், இவர்களுக்கு இங்கு என்ன வேலை என்றுதான் சொன்னார்களே தவிர ஒருபொழுதும் நீ இங்கு வருகிறாயே என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. நீ இங்கு வருகிறாய் என்று சொல்லி ஒருபொழுதும் அவர்கள் சந்தோஷப்படவில்லை. மாறாக உனக்கு பின்னால் உன்னை திட்டி தீர்க்கின்றார்கள். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேள். பிரத்யங்கரா சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. இவர்கள் இல்லத்திற்கு உன்னை செல்லவிடக்கூடாது என்று நான் நினைப்பதற்கு இன்னொரு விஷயமும் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களின் இல்லத்திற்கு நீ செல்லக்கூடாது என்று நான் சொல்வதற்கு காரணம், இவர்கள் உன்னை இப்படியெல்லாம் பேசுகின்றார்கள். நீ இல்லாத நேரத்தில் உன்னை பற்றி ஏதேனும் சொல்கின்றார்கள். உனக்கு மேலும் மேலும் வேதனைகளை கொடுக்கின்றார்கள் என்பதற்காக அல்ல. என் குழந்தையே, சில மனிதர்களின் இயல்பு இப்படித்தான் இருக்கும். ஆனால் என் குழந்தையே, ஒருவர் இல்லத்திற்கு நீ செல்கிறாய் என்றால்
அந்த இல்லத்தில் எல்லா விஷயங்களும் சரியானதாக இருக்க வேண்டும். அங்கே தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்கக்கூடாதல்லவா? ஆனால் உன்னை பேசுகின்ற இந்த மனிதர்கள், உன் முன்னால் தேவையில்லாத விஷயங்களை செய்கின்ற இந்த மனிதர்கள், இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்கள் நடத்துகின்ற விஷயங்களினால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வர தயாராகிவிட்டது. அவர்களை தாக்க வேண்டிய தீய சக்தி உன் பக்கம் திரும்ப நின்று கொண்டிருக்கின்றது. நீயும் அந்த இல்லத்திற்கு அடிக்கடி செல்வதனால் அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் உன்னை நோக்கி வருவதற்கு தயாராக இருக்கின்றது. உன்னிடத்தில் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அது நினைக்கின்றது. அது மட்டுமல்ல என் குழந்தையை, ஒருவர் இல்லத்திற்கு நாம் கால் வைக்கிறோம் என்றால் அவர்கள் இல்லத்தின் வரவேற்பறையை தாண்டி வேறெங்கும் செல்லக்கூடாது. அவர்கள் அதற்கான உரிமையை உனக்கு கொடுத்தாலும் கூட நீ அங்கு செல்லாதே. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அவர்களுக்கு பல சூழ்ச்சிகளால் பல பிரச்சனைகள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நீயும் அங்கு அடிக்கடி சென்று கொண்டிருப்பாயானால் என் குழந்தையே, அங்கு நடக்கின்ற பிரச்சனைகளில் உன்னையும் உள்ளே இழுத்து விட்டு விடுவார்கள். இவர்கள் நம் இல்லத்தில் கால் வைத்த நேரம்தான் நம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் நம் இல்லத்திற்குள் வந்துவிட்ட இந்த நேரத்தில் இருந்துதான் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி மேலும் மேலும் கஷ்டங்களைத்தான் அவர்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள். இதனை புரிந்து கொண்டு இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்களை உணர்ந்து கொண்டு இவர்களை ஒருபொழுதும் நீ உள்ளே அனுமதித்து விடாதே. அதே நேரத்தில் அவர்களின் இல்லத்திற்கும் ஒருபொழுதும் நீ சென்று விடாதே. உன்னுடைய இல்லத்திலும் வரவேற்பு அறையை தாண்டி வேறு எங்கும் இவர்களை நீ அனுமதிக்க கூடாது. என் பிள்ளையே, நீ இவர்களுக்கு அனுமதி கொடுத்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையும் கெட்டுப்போகும். அவர்களும் உனக்கு ஏதாவது கெடுதலை செய்ய முன் வந்து விடுவார்கள். நீ அவர்கள் இல்லத்திற்கு சென்றாயானால் அங்கு நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் உன்னை காரணமாக அவர்கள் சொல்லிவிடுவார்கள். யாரோடு பழகுகின்றாயோ அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் என் பிள்ளையை, அவர்களை சுற்றி இருக்கின்றவர்கள், அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் உன் மீது பழியை போட தயாராக இருக்கின்றார்கள். இதனை முன்கூட்டியே உணர்ந்து கொண்ட இந்த பிரத்யங்கரா, அதனால்தான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தருவதற்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதிலிருந்து என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பிரத்யங்கரா எனக்கு இருக்கின்றதல்லவா? அதனால் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியானது என புரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னுடைய தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ள தயாராக இரு. என்ன நடந்தாலும் இதிலிருந்து உன் வாழ்க்கைக்கான உண்மைகளை நீ புரிந்து கொள்ள முழுமையான மனநிறைவோடு இருந்து கொண்டிருந்தாலே போதும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்திட உன் அம்மாவிற்கு விருப்பமில்லை. இது போன்ற மனிதர்களால் உன் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வரும் என்றால் அதை ஒருபொழுதும் நீ ஏற்றுக்கொள்ளாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் என் பிள்ளை சரியான சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் உன்னிடத்தில் வேண்டும் என்று சொல்கின்ற விஷயங்களை நீ சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். பிரத்யங்கராவின் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதில் ஏற வேண்டும். அடுத்தவர் இல்லத்திற்கு செல்வது தவறு கிடையாது. ஆனால் அவர்களின் மனநிலையை உணர்ந்து கொண்டுதான் நீ அங்கு செல்ல வேண்டும். என் பிள்ளையே, தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் சிக்கி விடுவதோடு மட்டுமல்லாமல் நீ சென்று கொண்டிருக்கின்ற இந்த சரியான பாதையில் இருந்து உன்னை வழி தடுமாறி விட்டு விடுவார்கள். மேலும் மேலும் உன்னை வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்குள் சிக்க வைத்து விடுவார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே,
எப்பொழுதுமே மற்றவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நீ வாழ வேண்டும். இன்னொருவர் இல்லத்திற்கு சென்று அங்கு அவமானத்தை நீ தேடி வரக்கூடாது. இவர்கள் எப்பொழுது நேரம் வரும், உன் காலை வாரி விட்டுவிடலாம் என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது, என் பிள்ளை, நீ அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடாதே. அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ ஏற்படுத்தி விடாதே. இருக்கின்ற பிரச்சனைகள் போதாதா, ஆறுதலை தேடி நீ அங்கா செல்ல வேண்டும். என் பிள்ளையே, உனக்கென உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது, எத்தனையோ தெய்வங்கள் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது, உனக்கு தேவையான ஆறுதல்களை நீ அவர்களிடத்தில்தான் தேடி இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இந்த மனிதர்களிடத்தில் அதனை நீ தேடி இருக்கக்கூடாது. இவர்களிடத்தில் நீ தேடியதற்கான பலன் என்னவென்று பார்த்தாயல்லவா? உன்னை வேதனைப்படுத்துவதும் அடுத்தவர்கள் மத்தியில் அவமானப்படுத்துவதும் தான் அவர்கள் தன்னுடைய முழுநேர வேலையாகவே கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால், சர்வ நிச்சயமாக என் குழந்தையே, பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இனியாவது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ எந்த ஒரு அவமானத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இரு. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இதுநாள் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த நம்பிக்கை எல்லாம் என்னவாக இருக்கிறது? இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சிந்தனைகள் எல்லாம் எந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் நீ ஆளாகிவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற துன்பங்களையே இங்கு சமாளிக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கும் பொழுது, நீயாக எந்த ஒரு துன்பத்தையும் தேடி சென்று விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் வாழ்க்கையில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு உன் பிரத்யங்கரா நிச்சயமாக உன்னை பாராட்ட வேண்டும். மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் முன் வருவேன் அல்லவா? என் வார்த்தைகளை கேட்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக வழிநடத்தி வருவாயானால் எப்பொழுதுமே நான் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த பிரத்யங்கராவின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. இந்த பிரத்யங்கராவினுடைய வார்த்தைகள் யார் மனதிலும் சட்டென்று பதிந்து விடாது. ஆனால் உனக்கு இவையெல்லாம் சரியாக நடக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இரு. நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற வாழ்க்கையை அம்மா உனக்கு கொடுப்பேன். யாரிடத்திலும் எந்த இடத்திலும் சென்று ஒரு பொழுதும் நீ அவமானப்பட்டு விடாதே. எந்த நேரத்திலும் உன்னுடைய அவமானத்தை நீ உறுதியாக்கி விடாதே. உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரம், இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நன்மைகள் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாமும் உன் வசமாக போகின்ற தருணத்தில் இது போன்ற மனிதர்களிடத்தில் சென்று, என் பிள்ளை, நீ அவமானப்படுவதை உன் தாயால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கென எல்லா நல்லதையும் நடத்த உன்னை சுற்றி எத்தனையோ நல்ல உறவுகள் இருக்கும் பொழுது, என் பிள்ளை, எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை இழந்து விடாதே. என்ன வேண்டுமானாலும் உன் பிரத்யங்கரா என்னிடத்தில் கேள். அம்மாவை பார்த்து பயம் கொள்ளாதே. நான் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்.
நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாவற்றையும் உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பது மட்டும் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.